ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸில் எல்லாமே சிங்கிள் ஆப்ரேஷன்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்போம். பட் இந்த டாபிக் மல்டிபிள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த எல்லா பேசிக் ஆப்ரேஷன்ஸையுமே ஒரே சிக்னலில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருப்போம். அதில் டைம் ரிவர்சல், ஆம்ப்ளிடியூட் ரிவர்சல், டைம் ஷிஃப்டிங், ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஒரே சிக்னலில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ரையாரிட்டி நம்ம ஃபாலோ பண்ணணும். இது மேண்டேட்ரி கிடையாது, பட் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஆன்சர் ஈஸியாகவே கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதில் இந்த ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணால் எப்படி நமக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அது போக இன்னும் 2 மெத்தட்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தடில் நம்ம இந்த ப்ரையாரிட்டி ஃபாலோ பண்ணாமல் எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவர்சல் ஆப்ரேஷனை தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் கொடுத்துருக்க சிக்னலில். அண்ட் அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக தான் ஸ்கேலிங் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா -3 to 1 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு ஆம்ப்ளிடியூட் 2ன்னு மெயின்டைன் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க கண்டினியூஸ் டைம் சிக்னல் x ஆஃப் t. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x ஆஃப் 2t + 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நமக்கு டைம் ஷிஃப்டிங்கும் இருக்குது, டைம் ஸ்கேலிங்கும் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ரேஷனை எப்படி இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரையாரிட்டி படி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவர்சல் அப்ளை பண்ணணும். இங்கே நமக்கு ரிவர்சல் ஆப்ரேஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷிஃப்டிங் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷிஃப்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கேலிங் ஆப்ரேஷன் இதில் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ கொடுத்துருக்க அதே x ஆஃப் t சிக்னலை தான் நான் இங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா டைம் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் x ஆஃப் 2t + 1 இருக்குது. ஸோ டைம் எவ்வளோ ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா +1 ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம x ஆஃப் t + 1 மட்டும் ஸ்கெட்ச் பண்ணலாம். t + 1 அப்படிங்கும் போது இங்கே k வேல்யூ நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா சிக்னல் அட்வான்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ k பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு ஷிஃப்டிங் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சிக்னல் இங்கே -3ல் இருக்குது. ஸோ -3லேருந்து ஒரே ஒரு பொசிஷன் லெஃப்டில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே -4லேருந்து சிக்னல் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்ட், அதாவது இந்த 1 ஒரு பொசிஷன் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம x ஆஃப் t + 1ஓட சிக்னல் -4லேருந்து 0 வரைக்கும் இருக்க போதுன்னு அர்த்தம். அண்ட் அதனுடைய ஆம்ப்ளிடியூடில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ 2ல் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ -4 பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட சிக்னல் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளோட x ஆஃப் t + 1ஓட சிக்னல். இப்போ நம்ம ஷிஃப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து ப்ரையாரிட்டி படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டைம் ஸ்கேலிங்கில் நம்ம எவ்வளோ வேல்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா x ஆஃப் 2tன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ x ஆஃப் 2t + 1 அப்படிங்கும்போது இப்போ இந்த டைம் ஷிஃப்ட் பண்ண சிக்னலை தான் நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். 2t அப்படின்னா உங்களுக்கு மல்டிப்ளைட் ஃபார்மில் கொடுத்துருந்தா டீயை கொடுத்துருக்க வேல்யூவால் டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது மல்டிப்ளை ஃபார்மில் மட்டும். டிவைடில் இருக்கும்போது நமக்கு ஆப்போசிட்டாக பெர்ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு 2tன்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட t வேல்யூவை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு இங்கே 2ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ -4 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -2ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த பாயிண்டில் 0வை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட டைம் ரேஞ்ச் என்னவா மாறும் அப்படின்னா -2லேருந்து 0ன்ட்டு மாறிடும். ஸோ -2 பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்ச்குள்ளார ஆம்ப்ளிடியூடில் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ அதனுடைய ஆம்ப்ளிடியூடாக நம்ம 2வே மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட x ஆஃப் 2t + 1ஓட சிக்னல். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் நம்ம ஷிஃப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேலிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ x ஆஃப் tயோட சிக்னல் பார்த்தீங்கன்னா -3லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற சிக்னல் இப்போ நமக்கு -2லேருந்து 0 வரைக்கும் மாறியிருக்கு. அடுத்த மெத்தடில் இந்த ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணாமல் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம ஷிஃப்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேலிங் அப்ளை பண்ணோம். இந்த செகண்ட் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷிஃப்டிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ x ஆஃப் t கொடுத்துருக்க சிக்னலை நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலிங் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேலிங் வேல்யூ இங்கே x ஆஃப் 2tன்னு நமக்கு இருக்குது. ஏன்னா கொஸ்டினில் நமக்கு x ஆஃப் 2t + 1ன்னு இருக்குது. ஸோ ஸ்கேலிங் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நமக்கு x ஆஃப் 2tன்னு கிடைக்கும்.
ஸோ 2t ஃபார்மில் இருந்துச்சுனாலே என்னன்னு சொல்லியிருந்தேன், டீயை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டு வரணும் கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டி சிக்னலில். இப்போ நமக்கு இங்கே -3ன்னு இருக்குது. ஸோ இந்த -3யை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே -1.5ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 1 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 0.5ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளோட சிக்னலோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா -1.5லேருந்து 0.5 வரைக்கும் வேரி ஆகுது. அண்ட் ஆம்ப்ளிடியூடில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ இது வந்து 2லேயே மெயின்டைன் ஆகும். ஆனால் டைம் ஆக்சஸோட வேல்யூவாக நமக்கு -1.5லேருந்து 0.5 வரைக்கும் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். இந்த ரேஞ்ச்குள்ளார நம்மளோட சிக்னல் வந்து 2ஓட ஆம்ப்ளிடியூட்லேயே மெயின்டைன் ஆகும். இதுதான் வந்து நம்ம எக்ஸ் ஆஃப் 2tயோட சிக்னல். இப்போ நம்ம ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷிஃப்டிங் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸ் ஆஃப் 2t+1 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்னலை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணணும். இங்கே நமக்கு எக்ஸ் ஆஃப் 2t+1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இந்த 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், t+0.5ன்னு தான் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம டைம் ஷிஃப்டிங்கில் இப்போ இந்த 0.5வை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் 2t இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து மறுபடியும் +1 தான் இருக்குதுன்னு சொல்லி 1 டைம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் தப்பாக இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இது இல்லை அப்படின்னா நான் ப்ரையாரிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு 2வை வெளியே எடுத்ததுக்கப்புறமா t+0.5 அப்படிங்கும்போது நமக்கு 0.5 தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். அண்ட் ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ்ன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்னல் லெஃப்ட் சைடில் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்குன்னா -1.5 இருக்குது. இங்கேருந்து நம்ம 0.5வை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து 0.5க்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1.5 கூட ஒரு 0.5 ஆட் பண்ணால் நமக்கு -2ன்னு கிடச்சிரும். இங்கே ஆல்ரெடி நமக்கு 0.5 இருக்குது. இந்த 0.5வை இன்னொரு 0.5 நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு தான் கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த ரேஞ்ச் வந்து 0 ஆகிடும். இப்போ நம்மளோட ரேஞ்ச் என்ன இருக்க போகுதுன்னா -2 to 0ன்னு இருக்கும். ஸோ -2 நம்ம இங்கே எடுத்துகிட்டு 0 ரேஞ்ச்குள்ளார நம்மளோட ஆம்ப்ளிடியூட் 2 தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆஃப் 2t+1 சிக்னல். ஸோ மெத்தட் 1 and 2வை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணாலும் சரி, அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு ஒரே ரிசல்டன்ட் தான் கிடச்சிருக்கு. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கேலிங் பண்ணிவிட்டு ஷிஃப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 2t+1 அப்படிங்கிறத டைரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம 1ஆக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூவை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா மிச்சம் போக எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணால் தான் நமக்கு இந்த 2 ஆன்சருமே வந்து ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் போக நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்கட்டுமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு மெத்தடாக ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட இன்புட் சிக்னலான எக்ஸ் ஆஃப் டீயை தான் நம்ம இங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 2t+1ஓட சிக்னல் வேணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டி ஆக்சிஸ் அண்ட் இந்த எக்ஸ் ஆஃப் டி ஆக்சிஸில், அதாவது இங்கே டி பொறுத்து தான் வேரி ஆகுது. ஸோ இங்கே நம்ம எக்ஸ் ஆஃப் டீன்னு எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து நமக்கு டி பொறுத்து வேரி ஆகுது, ஆனால் நமக்கு எக்ஸ் ஆஃப் 2t+1 வேணும். அப்போது இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த 2 வேல்யூஸுமே இங்கே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே என்ன சிக்னல் கிடைக்குதோ அதே சிக்னல் தான் இங்கேயும் கிடைக்கும். அதாவது ஒன்று இது டீயாக மாறணும், இல்லைனா இந்த டி வந்து 2t+1ஆக மாறணும். இப்போ இங்கே டீக்கு பதிலாக நம்ம 2t+1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 வேரியேஷனுமே ஒன்றே தான் இருக்குது. அப்போ நமக்கு இந்த -3 to 1ல் இங்கே என்ன சிக்னல் கிடைச்சிருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். ஸோ அதை சிக்னலை ஃபர்ஸ்ட்டு நம்ம எழுதிட்டு அதிலேருந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இந்த -3லேருந்து 1 வரைக்கும் 2 ஆம்ப்ளிடியூடில் மெயின்டைன் ஆகிற இதே சிக்னல் தான் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். பட் எந்த இன்ஸ்டன்ட்லனா டீக்கு பதிலாக நம்ம 2t+1 அப்படின்னு இந்த எடுத்துருக்கும் போது தான். ஆனால் நமக்கு என்ன வேணும், எக்ஸ் ஆஃப் 2t+1 தான் வேணும். அது வந்து டி பொறுத்து வேரி ஆகிற சிக்னல் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2t+1ஐ டீயாக மாற்றணும். ஸோ இந்த சிக்னலை நம்ம டீயாக குறைச்சிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு +1 இருக்குது. அப்போ நம்ம இது கூட -1 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகி வெறும் 2tன்னு மட்டும் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு 2tன்னு கிடச்சிரும். அகெயின் நமக்கு டி தான் வேணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ t/2 போட்டோம் அப்படின்னா நமக்கு டீன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை நம்ம இந்த சிக்னலில் இப்போ கொண்டு வர போகிறோம்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே -1 அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த -1 நம்ம டைம் ஆக்சிஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த -1 நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ -3 -1 அப்படின்னா நமக்கு -4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் இப்போ -4க்கு நமக்கு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி இந்த பாயிண்டில் 1 இருக்குது அண்ட் இங்கே நமக்கு -1 இருக்குது. ஸோ 1 - 1 நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த வேல்யூ நமக்கு இப்போ 0 ஆயிரும். இப்போ நம்மளோட சிக்னல் எங்கேருந்து எங்கே இருக்க போகுதுன்னா -4ல் இருந்து 0 வரைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட சிக்னல் ரேஞ்ச் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ரிசல்டண்ட்டாக இங்கே கிடச்சிரும். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2tன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டீயை வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டீன்னு கிடைக்கும். அப்போ டீயை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நமக்கு இங்கே டைம் வேல்யூவில் -4ன்னு இருக்குது. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். ஸோ -2ஓட பாயிண்ட் நமக்கு இங்கே இருக்குது அண்ட் இங்கே 0ன்னு தான் நமக்கு ஆல்ரெடி சிக்னல் இருக்குது. ஸோ 0 டிவைடட் பை 2 நமக்கு 0லேயே தான் கிடைக்கும். இப்போ நம்மளோட சிக்னல் ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -2லேருந்து 0 வரைக்கும் இருக்குது. ஸோ -2லேருந்து 0 வரைக்கும் நம்மளோட ஆம்ப்ளிடியூட் 2ல் மெயின்டைன் ஆகும். இதுதான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்போட ரிசல்ட். இப்போ ஃபைனலைஸ்டாக நமக்கு ரிசல்ட் எங்கே இருக்குன்னா -2லேருந்து 0 வரைக்கும் தான் சிக்னல் இருக்கும். இதே வேல்யூ தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் 2 மெத்தட்லேயுமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ஒரே இதில் நமக்கு இங்கே ஆன்சருமே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம டைம் ஆக்சிஸை கம்பேர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூலேருந்து நம்ம டைமுக்கு குறைச்சிட்டே வரணும். இப்போ 2t + 1 இருக்கிறதுனால இதை நம்ம டீயாக மாற்றுறதுக்காக இந்த +1 ரிமூவ் பண்ணுறதுக்கு -1 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகி நமக்கு வெறும் 2tன்னு மட்டும் இருக்கும். அகெயின் இந்த 2tயை நம்ம டீயாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆல் இங்கே டிவைட் பண்ணணும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் t மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த வேரியேஷன் எல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டண்ட்டாக -2 to 0க்குள்ளே சிக்னல் இருக்கிற மாதிரி நமக்கு இங்கே அவுட்புட் கிடச்சிரும். இதுதான் இந்த ஷார்ட்கட் மெத்தட். நம்ம பார்த்த இந்த 3 மெத்தட்ஸில் எது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்த இந்த ஷார்ட்கட் மெத்தடை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் அகெயின் நமக்கு x(t) அப்படின்னு ஒரு சிக்னல் -3லேருந்து 6 வரைக்கும் இந்த ரேஞ்ச்குள்ளார ஆம்ப்ளிடியூட் 1ல் மெயின்டைன் ஆகிருக்கு. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3x × -2t + 1 இந்த சிக்னலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு டைம் ரிவர்சல் இருக்குது, டைம் ஷிஃப்டிங் இருக்குது, டைம் ஸ்கேலிங் இருக்குது அண்ட் ஃபைனலாக ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்கும் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸை நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஒரே ஸ்டெப்பில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்கிற வேல்யூ என்ன இருக்கோ அதையே தான் நம்ம இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம் அண்ட் அதிலிருந்து நம்ம டீக்கு அதை மாற்றுவோம். இப்போ நமக்கு -2t + 1ன்னு இருக்குது. இதை வந்து நம்ம டீயாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடச்சிரும். பட் அது போக இந்த கொஸ்டினில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங், அதாவது 3 அப்படிங்கிற வேல்யூ இங்கே ஆம்ப்ளிடியூட்டில் ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆம்ப்ளிடியூட் வந்து இங்கே 3ல் மல்டிப்ளை ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிடியூடில் 1 இருக்கிறதுனால நம்ம இங்கே ஸ்கேல் பண்ணும்போது 1 × 3 நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட் சிக்னல் வந்து 3 அப்படிங்கிற பாயிண்டில் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அண்ட் இப்போ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம சிக்னலை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ -2t + 1ன்னு இருக்குது. இதை நம்ம டீயாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட நம்ம -1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு வெறும் -2tன்னு கிடைக்கும். இங்கே நம்ம -1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த t ரேஞ்ச்குள்ளார நம்ம -1 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -3 -1 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே -4ன்னு கிடச்சிரும் அண்ட் இங்கே வந்து 6 - 1 அப்படிங்கும்போது இங்கே நமக்கு 5ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா சிக்னலோட ரேஞ்ச் வந்து -4லேருந்து 5 வரைக்கும் நமக்கு இங்கே இருக்க போகுது. அகெயின் நமக்கு -2t தான் கிடச்சிருக்கு. பட் நமக்கு t வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா -2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு tன்னு இங்கே கிடச்சிரும். இப்போ இங்கே கிடச்சிருக்க ரிசல்ட்டன்ட்டை நம்ம -2ஆல் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதை -2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே 5ஐ வந்து நம்ம -2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா -2.5 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும்.
இது வந்து சிக்னலோட ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த பாயிண்ட்லேயும் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே தான் வந்து ஆம்ப்ளிடியூட் 1 மெயின்டைன் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா -1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 0 கூட -1 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு -1 கிடைக்கும். இப்போ இந்த -1 செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம -2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ -2ஆல் டிவைட் பண்ணும்போது இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இப்போ சிக்னலில் ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். -3ல் இருக்க வேல்யூ இப்போ 2க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ 2 அப்படிங்கும் போது நமக்கு +2 இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0ல் இருக்க வேல்யூ இப்போ நமக்கு 0.5க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. 0.5ஆக நம்ம இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 6ல் இருக்க வேல்யூ இப்போ -2.5க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ -2.5 அப்படின்னு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். 0.5ல் தான் நமக்கு வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1ல் இருக்குது. பட் இங்கே நம்ம ஆம்ப்ளிடியூட் ஸ்கேல் பண்ணுறதுனால நமக்கு இப்போ 3ல் மெயின்டைன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 0.5ல் நமக்கு 3 அப்படிங்கிற ஆம்ப்ளிடியூட் மெயின்டைன் ஆகணும். அண்ட் மீதி 2 எண்டை வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடச்சிரும். ஸோ இந்த -2.5 அண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு எண்டை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு சிக்னல் கிடச்சிரும். இதுதான் வந்து 3x × -2t + 1க்கான சிக்னல். நம்ம ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட்டில் இதே சிக்னல் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணதுனால ஜஸ்ட் இந்த கேல்குலேஷன் மட்டும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிடும். அதை பொறுத்து நம்ம சிக்னலை இங்கே ஈஸியாகவே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னலுக்கு நம்ம மல்டிபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். இங்கே வந்து நம்ம டைம் ரிவர்சல், டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் இந்த 4 ஆப்ரேஷனுமே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் அதனுடைய அவுட்புட் தான் வந்து இந்த சிக்னல். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் டைமுக்கும் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு ஒரு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் தான் வந்து கொடுத்துருக்காங்க x(n) அண்ட் அதனுடைய சீக்வென்ஸாக 3, 7, 8, 2, -4ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆரோ மார்க் இந்த 8க்கு கீழே இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 0ன்னு இங்கே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 2, இது ரெண்டுமே வந்து -1, -2க்குரிய வேல்யூ. இப்போ இந்த கொடுத்துருக்க x(n)லேருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா x(2n), x(-n -1), x(3n/2). ஃபர்ஸ்ட் நம்ம x(2n) கண்டுபிடிக்கலாம். நம்ம டைம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பார்க்கும்போதே டிஸ்க்ரீட் டைமில் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா x(2n) அப்படிங்கும்போது ஈவன் வேல்யூஸ் ஆஃப் சீக்வென்ஸ் மட்டும்தான் நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இதை இங்கே வெரிஃபை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நம்ம n = 0ன்னு இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு x(0)ன்னு கிடைக்கும். 1 போட்டோம் அப்படின்னா 2 × 1 நமக்கு x(2)ன்னு கிடைச்சிரும். அண்ட் அதே மாதிரி n = 2ன்னு போடும்போது நமக்கு x(4)ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ -1 நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 × -1 நமக்கு x(-2)ன்னு கிடைக்கும். அதே மாதிரி -2க்கு நமக்கு -4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் மல்டிபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே நமக்கு 2n அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ்லேருந்து எங்கெல்லாம் நமக்கு n வேல்யூ ஈவனில் இருக்கோ அதை மட்டும் நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு x(2n)ஓட சீக்வென்ஸ் கிடச்சிரும். இப்போ இதில் -2 நமக்கு ஈவன் வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு 3ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 0th வேல்யூ இங்கே நமக்கு 8ன்னு இருக்குது. அண்ட் அங்கே தான் நமக்கு n = 0ன்னு ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு செகண்ட் வேல்யூ அதாவது n = 2 அப்படிங்கும் போது நமக்கு -4ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு ஈவன் வேல்யூஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம x(2n)ஓட சீக்வென்ஸ். சப்போஸ் இங்கே 3n அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம 0th வேல்யூவை எழுதிட்டு அதுக்கப்புறமா 3 மல்டிப்பிளில் n சீக்வென்ஸ் எங்கே இருக்கோ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு சீக்வென்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் x(-n -1) இதில் வந்து நம்ம டைம் ரிவர்சல் அண்ட் டைம் ஷிஃப்டிங் இது ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம x(-n) பண்ணலாம். ஸோ x(-n) அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் எழுதுறது அப்படின்னா உங்களோட சீக்வென்ஸில் 0th பொசிஷன் எங்கே இருக்கோ அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட் வேல்யூஸை நம்ம ஸ்வாப் பண்ணிகிட்டே வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம 7 and 2 ஸ்வாப் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி 3 and -4 ஸ்வாப் பண்ணணும். இப்போ 3 ஸ்வாப் பண்ணி -4ன்னு எழுதணும் அப்படின்னா சீக்வென்ஸில் நமக்கு -4 ஃபர்ஸ்ட்டு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி 7 and 2 ஸ்வாப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் நமக்கு 2ன்னு கிடைக்கும். 0th வேல்யூ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
அண்ட் அடுத்து மிச்சம் வந்து 7 அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு 3யோட வேல்யூ இங்கே கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்னோட சீக்வென்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் -1 கண்டுபிடிக்கணும். -1 அப்படிங்கும் போது கே வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணணும்னு அர்த்தம். அண்ட் எவ்வளோ டைம் அப்படின்னா ஒரே ஒரு டைம். ஸோ நம்மளோட என் வேல்யூ 0 இங்கே இருக்குது. இதை நம்ம ஒரே ஒரு டைம் ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் -1 கிடச்சிடும். ஸோ இதனுடைய சீக்வென்ஸாக நமக்கு இப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா வேல்யூஸில் நமக்கு எந்த சேஞ்சுமே கிடைக்காது. அதே வேல்யூஸ் தான் வந்து இங்கேயும் மெயின்டைன் ஆகும். ஆனால் n is equal to 0 அப்படிங்கிற பொசிஷன் இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா இந்த 7க்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ n is equal to 0 அப்படிங்கிறது இங்கே மூவ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொசிஷன் இங்கே ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆன கணக்கு இங்கே நமக்கு வந்துடும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 0 -1 -2ன்னு இருக்குது. இங்கே வந்து 0 -1 -2 -3ன்னு இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடில் இந்த n is equal to 0த்தோட பொசிஷனை ஒரு டைம் நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட வேல்யூவில் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் -n என்னோட சீக்வென்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எக்ஸ் ஆஃப் 3n/2 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் எக்ஸ் ஆஃப் 3nக்குரிய சீக்வென்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம 3n/2 கண்டுபிடிக்கலாம். ஸோ 3n எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலையே பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். இங்கே என்ன வேல்யூ நமக்கு இருக்கோ அதனுடைய மல்டிபிள் ஓரியன்டட் n வேல்யூஸை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம் அப்படின்னு. நமக்கு இங்கே 0 1 2ன்னு இருக்குது அண்ட் இந்த பக்கம் -1 -2ன்னு இருக்குது. ஸோ 0 வேல்யூக்கு அப்புறமா நமக்கு 3 மல்டிபிள் ஓரியன்டட், அதாவது இந்த பக்கம் 3 இங்கே -3 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம பார்க்கணும். கொடுத்துருக்க சீக்வென்ஸில் நமக்கு 3 மல்டிபிள் வேல்யூ எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0th வேல்யூவை மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு 3 மல்டிபிள்ஸ் எதுவுமே இல்லாததுனால நமக்கு வேறு எந்த வேல்யூஸுமே கிடைக்காது. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட 0th வேல்யூ. ஸோ எக்ஸ் ஆஃப் 3n நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து நம்ம எக்ஸ் ஆஃப் 3n/2 கண்டுபிடிக்கலாம். இதுக்குமே இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா இங்கே டிவைட் பண்ணுறதுல என்ன வேல்யூ இருக்கோ அது கூட நம்ம 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 2 - 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதாவது இந்த n is equal to 0 அப்படின்ற வேல்யூக்கு அப்புறமா நம்ம ஒரு 0 வந்து ஆல்டர்னேட் பொசிஷனில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு சீக்வென்சிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 8 அண்ட் 0 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இங்கே வேறு எந்த வேல்யூஸுமே இல்லை. சப்போஸ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 0க்கு அப்புறம் அந்த வேல்யூ வரும். ஸோ ஆல்டர்னேட் பொசிஷனில் இந்த ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய சீக்வென்ஸ் கிடச்சிரும். இங்கே நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. 0வை நீங்கள் எழுதுனீங்கனாலும் சரி, இது எழுதாமல் வெறும் டேரெக்டாக 8 மட்டும் எழுதினாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரே ரெப்ரசன்டேஷன் தான். அண்ட் இங்கே வந்து நமக்கு n is equal to 0 அப்படிங்கிற இண்டிகேஷன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான் மல்டிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு. நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.